Welcome my channel viewers. Happy Chitrakani, happy Vishu and happy Tamil New Year. നമുക്ക് வந்து சித்திரக்கனி தமிழ் புத்தாண்டு எல்லாமே கொண்டாடின இன்றைய நான் வந்து நமக்கு வந்து என்னோட குக்கிங் சேனல்ல ஒரு ரெசிபி என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஷேர் பண்ணணும் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து ഞാൻ வந்து പലാപ്പഴം വെച്ച് பண்ணാன ഒരു ഇലയട റെസിപ്പി നമുക്ക് வந்து இந்த ஒரு டைம்லலாம் നമുക്ക് வந்து கிடைக்கனா காமனா கிடைக்கனா ஐட்டம்ஸ் தான் നമുക്ക് வந்து മാമ്പഴം പലാപ്പഴം எல்லாமே. அதனால இன்னைக்கு வந்து ഞാൻ പലാപ്പഴം വെച്ച് பண்ணான ஒரு இலையட ரெசிபி தான் என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக இன்றைய தமிழ் புத்தாண்டு நாள் வந்து நான் ஷேர் பண்ணது. നമുക്ക് பார்க்கலாம் இந்த ரெசிபி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதுக்காக பலாப்பழம் ഞാൻ இங்கே எடுத்து வச்சிருக்குது. அது நமக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு தான் இதிலேக்கு ஆட் பண்ணணும். இந்த இலையடா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக பலாப்பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வைக்கணும். தேங்காய் துருவி வச்சிருக்குது, കാഷ്യൂ ഗ്രേപ്പ്, ഏലക്കാ തൂള്, ചക്കരപ്പൊടി, ഞാൻ അരിപ്പൊടി இல்லைனா ഞാൻ இங்கே வந்து இடியப்பம் மாவு தான் எடுத்துருக்குது, இல்லைனா அரிப்பொடி இது ரெண்டில் எதுவுமே வேணான்னு யூஸ் பண்ணல. நான் இடியப்பம் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால தான் இந்த இடியப்பம் பொடியில் தான் இந்த இலையா அப்பம் பண்ண போகுது. இனி நமக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணிட்டு தான் இந்த மாவெல்லாம் பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்காக சால்ட் எடுத்து வச்சுருக்குது, நெய் அண்டு கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணணும், அதுவும் இங்கே எடுத்து வச்சுருக்குது. நமக்கு வந்து நல்லா எல்லாம் கட் பண்ணி இங்கே வச்சுருக்குது. இது நமக்கு வந்து இந்த பலாப்பழம் வச்சு பண்ணனா எல்லாம் அடை எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம பலாப்பழம் வச்சு பண்ணனா அடைக்கி வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்குது, மாவை இங்கே வச்சுருக்குது. நான் இந்த இங்கே இடியப்ப மாவு தான் எடுத்து வச்சுருக்குது. அதில் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வேணும், ரொம்ப லிக்விட் ஆகக்கூடாது, மாவை பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ அதுக்காக வந்து ரொம்ப நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, பார்த்து தான் பண்ணணும். இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஆற வச்சு பிசைஞ்சு எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு தான் நல்லா மாவு பிசைஞ்சு எடுக்கணும். அது கொஞ்சம் ஆறியதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நமக்கு மாவு எடுக்கலாம், பிசைஞ்சு எடுக்கலாம். நமக்கு மாவை ஆற வச்சிருக்கேன்னா அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து நமக்கு வந்து அதுக்கு ஃபில்லர் ரெடி பண்ணணும் இல்லையா, அதை நமக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பேன் வச்சுருக்குது, அதில் நமக்கு வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணலாம். இது நமக்கு வந்து தேங்காய் துருவி வச்சா தேங்காய், காஷ்யூ நட் கிரேப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பலாப்பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சா அந்த பலாப்பழம் இது வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். നമുക്ക് தேவையான சக்கரைப்பொடி, ஆல்ரெடி பலாப்பழம் நல்லா ஸ்வீட்டு தான். அப்போ நமக்கு வந்து அந்த சக்கரை பொடியெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்வீட்டு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுடுங்க. அதெல்லாம் கம்மியானன்னா கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்மள வந்து இந்த பலாப்பழம் எல்லாம் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்குது இந்த பலாப்பழம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம வந்து அந்த மாவுலே இதை இன்சர்ட் பண்ணி ஆவியில் தான் வேக வைக்கலாம். നല്ലൊരു നാച്ചുറൽ റെസിപ്പി, ട്രഡീഷണൽ റെസിപ്പി. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். നമുക്ക് അത് ഏലക്ക തൂള് நமக்கு வந்து பலாப்பழம் வச்சு பண்ணனா அடக்கி தேவையான இந்த ஃபில்லர் வந்து இங்கே ரெடியாக இருக்குது. நமக்கு வந்து மாவு நல்லா பசங்க இருக்கணும். இது கொஞ்சம் ஆறியதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மாவுளி வச்சு நமக்கு வந்து ஆவியில் போட்டு எடுக்கலாம். மாவு இங்கே நல்லா ஆறி இருக்குது. நமக்கு வந்து பலாப்பழம் வச்சு பண்ணனா அடக்கி தேவையான மாவு நல்லா ஹாட் வாட்டர் போட்டு நல்லா பிசைஞ்சு இங்கே வச்சுருக்குது. இனி நமக்கு வந்து இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு ஆட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக கொஞ்சம் நான் நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்குது. அப்போ மாவு நல்லா பிசைஞ்சு இங்கே எடுத்து வச்சுருக்குது. நல்லெண்ணெய் போட்டு எல்லாமே மாவு வந்து நம்ம இடியப்பம் எல்லாம் பண்ணும்போது இப்போ இந்த மாதிரி தான் கொழுக்கட்டை எல்லாமே பண்ணும்போது இந்த மாதிரி எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இலடா பண்ணும்போது. இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்குது. நமக்கு வந்து இலையில மாவு போட்டு அந்த ஃபில்லர் போட்டு நமக்கு ஆவியில் எடுக்கலாம். இனி நமக்கு வந்து பலாப்பழம் அடா ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இலை இங்கே வச்சுருக்குது. இலையில நமக்கு வந்து இந்த மாவு இப்படியே ஃபில்லிங் பண்ணலாம். பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுடுங்க. நமக்கு வேணேன்னா அதை விட்டு வர்ற மாதிரி இருந்தேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணி பண்ணலாம். அதுக்காக கொஞ்சம் தண்ணியும் பக்கத்திலே வச்சுடுங்க. ഒരു ഇലയടയെന്നെല്ലാം ചൊല്ലുമ്പോൾ നമുക്ക് வந்து ഒരു നല്ല ടേസ്റ്റിയാണ് റെസിപ്പി. നമ്മൾ അതും പലാപ്പഴം എല്ലാം വെച്ച് பண்ண ഇലയട ரொம்ப ரொம்ப നല്ല സ്വീറ്റ് ആൻഡ് ടേസ്റ്റി. நமக்கு வந்து ஒன் சைடு ஃபில்லிங் பண்ணால் போதும். இப்படியே மாவு மடக்கி இந்த இட்லி தட்டில் வந்து வேக வைக்கலாம். ஆவியில் வந்து வேக வைக்கலாம். നമുക്ക് ആവിയിൽ വെച്ച് വേഗ വയ്ക്കണം. നമ്മുടെ பலாப்பழம் இலையடை இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நமக்கு வந்து கொஞ்சம் ஆறியதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிளேட்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ எடுத்தேன்னா நமக்கு வந்து அது இலையெல்லாம் உடஞ்சி போகும். அதனால் நமக்கு கொஞ்சம் ஆறியதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிளேட்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். നമ്മുടെ പലാപ്പഴം ഇലയടை இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நமக்கு வந்து சித்திரக்கனி ஸ்பெஷல் ரெசிபி பலாப்பழம் இலையடை இங்கே ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. இனி இனி வேற ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வந்த வரைக்கும் நன்றி, வணக்கம். எகெயின் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சித்திரைக்கனி அண்ட் ஹாப்பி விஷு.